ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ராஜா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சென்னை டு திருப்பதி நம்ம பெருமாளை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாதவரம் பஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11 o'clock ஆகுது. பஸ்ஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து பிளான் பண்ணி வந்தோம். பட் அங்கே இருக்க ஆட்டோ மெம்பர்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே பஸ்ஸஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து கோயம்பேட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் மாதவரம் பஸ் ஸ்டாப் போயிடுங்க, மாதவரத்துலேருந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஆந்திரா திருப்பதிக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதா சொன்னாங்க. சரி, நாங்கள் அங்கேருந்து மாதவரம் பஸ் ஸ்டாப் வந்தோம். மாதவரம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக உங்கள் பைக்கை நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ பார்க்குற பஸ் பே பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற பஸ் பே. ஸோ இங்கேருந்து ஆந்திர பிரதேஷோட ஏபிஆர்எஸ்ஆர்டிசி அவங்களோட பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் போன டைமில் இந்த ஒரு செமி ஸ்லீப்பர் கோச் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா 230 அவங்க சென்னை டு கீழ் திருப்பதி வரைக்கும் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பஸ் ஏறி ஒரு சீட்டை அக்காமடேட் பண்ணிட்டோம். நைட் ஒரு 4 hours ஜேர்னிக்கு அப்புறம் நாங்கள் திருப்பதியை ஒரு 3 o'clock வந்து மார்னிங் ரீச் பண்ணோம். ஆக்சுவலி இப்போது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலி இப்போது பிளான் பண்ணி போனது வந்து நடப்பாதை மூலமாக வந்து திருப்பதி மேலே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 years பேக்லாம் போகும்போது நடப்பாதையில் போனோம் அப்படின்னா காளி கோபுரம்னு சொல்லிட்டு ஒரு கோபுரம் இருக்கும். அங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டிக்கெட்ஸ் கொடுக்கறதில்ல. கீழ் திருப்பதிலேயே வந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க மார்னிங் 3 o'clock அண்ட் ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து டிக்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிக்கெட் மூலமாக குயிக்காக போய் பார்க்க முடியும். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock இறங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடப்பாதை ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே வந்து தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நடப்பாதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆக்சுவலாக நடப்பாதையிலையும் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 9 to காலையில் 5 மணி வரைக்கும் வந்து நடப்பாதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் 3 மணிக்கு வந்துட்டோம். பட் இது வந்து ஒரு 2 hours அங்கே உட்காந்து வெயிட் பண்ணிவிட்டு 5 o'clock ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் நடப்பாதை. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் 0 point நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு தேங்காய் கற்பூரம் வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ அரௌண்ட் இந்த டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5:10 அந்த மாதிரி ஒரு டைமுக்கு நாங்கள் மேலே கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வைடாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9.5 kilometers நீங்கள் கீழ் திருப்பதி ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மேலே ரீச் பண்ணுறதுக்கு இருக்கும். ஒரு 3550 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, லைக் வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ், அதே மாதிரி ஹார்ட்டில் வந்து ஸ்டண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணவங்க, இல்லை வந்துட்டு ரொம்ப உடல் பருமனாக இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸை ஏறுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே இருக்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்காது. ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்கும். சில ஏரியாவில் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும், சில ஏரியாவில் ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் வரவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களால் முடியலன்ற பட்சத்தில் இந்த ரூட்டை நீங்கள் எக்ஸஸ் பண்ணாதீங்க. முடியலன்னு கான்ஃபிடண்ட்டாக இருக்கவங்க, ஓகே அப்படின்றவங்க மட்டும் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள். முடியாதவங்க கீழ் திருப்பதியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து மேல் திருப்பதிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பர் பர்சன் வந்து 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு வந்து 70 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏசி அண்ட் நான் ஏசி பஸ்ஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பஸ்ஸஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் மேலே போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 680 ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ போகிற வழியெலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி மண்டபங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நடக்க முடியலன்னா இந்த மாதிரி மண்டபத்தில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அகைன் உங்களோட கிளைம்பிங்கை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 கிட்ட இருக்கும். ஸோ ஒரு 700 ஸ்டெப்ஸ் கிட்ட நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 2850 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ போகிற வழியிலலாம் இந்த மாதிரி சைடில் கோவில்லாம் நிறைய பேர் இருக்கும். கொஞ்சம் நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு 1150 ஸ்டெப்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே காலையில் வெளிச்சம் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1500 ஸ்டெப்ஸில் வந்து நம்ம காளி கோபுரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த காளி கோபுரம் தான் நம்ம ப்ரீவியஸ்லாம் லைக் ஒரு 3 years பேக்லாம் நான் போகும்போது
இங்கே தான் வந்து டிக்கெட்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. திவ்ய தரிசனம் டிக்கெட். நீங்கள் நார்மலாக போனீங்கன்னா சர்வ தரிசனம் போவோம். இப்போது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் மூலம் வரீங்க அப்படின்னா திவ்ய தரிசனம்னு சொல்லிட்டு நான் 3 இயர்ஸ் முன்னாடி போகும்போது நான் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படின்னா நீங்கள் நார்மல் தரிசனத்தை விட இந்த திவ்ய தரிசனம் வந்து குயிக்காக உங்களால் ரீச் பண்ண முடியும். பட் இந்த இலவச டிக்கெட் கவுண்டர் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் ஈவன் தோ நீங்கள் படிக்கட்டில் ஏறி வந்தாலும் நீங்கள் அங்கே கீழே சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கலை அப்படின்னா இந்த திவ்ய தர்ஷன் டிக்கெட் கிடைக்காது. ஸோ நம்ம நார்மலாக எல்லா பொதுமக்களும் போகிற மாதிரி இருக்க ஃப்ரீ தர்ஷனில் தான் போக முடியும். ஸோ அதனால் மறக்காமல் 3 o'clock அந்த டிக்கெட்டை நீங்கள் அங்கே வாங்கிடுங்க. ஸோ வாங்கிட்டு இந்த காளிகுரம் நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே எல்லா வகையான டிஃபன், ஜூஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே அந்த 1500 ஸ்டெப்ஸ் க்ராஸ் பண்ணி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு இல்லை இளநீர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு உங்களோட ஹெல்த்தை நல்லா இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அகெயின் எங்களோட கிளைம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன டெம்பிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் விருப்பம் இருக்கவங்க அங்கே போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காளிகுரோபுரம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஸ்டெப்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ கொஞ்சம் தூரம் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் 1 or 2 ஸ்டெப்ஸ் வரும். அகெயின் நீங்கள் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாத்தில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களுக்கு படிக்கட்டு ஏற ரொம்ப கஷ்டம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 1 ஸ்டெப் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அகெயின் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 1 ஸ்டெப் கிளைம் 1 or 2 ஸ்டெப்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு 15 minutes 20 minutesலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்டெப்ஸ் 700 ஸ்டெப்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப தூரம் நடந்திருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டெப்ஸ் இல்லை 50 ஸ்டெப்ஸ் அப்படி தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும். பிகாஸ் இங்கே ஸ்டெப்ஸ் கம்மி, வாக் பண்ணுற டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஆனால் இது உங்களுக்கு பெயின்லெஸ், கொஞ்சம் கம்பேர் டு ஸ்டெப்ஸில் போகிறத விட இது கொஞ்சம் பெயின்லெஸ்ஸாக இருக்கும். பிகாஸ் நார்மலான நம்ம ரோட் சர்ஃபேஸ் மாதிரி நீங்கள் நடந்து போகலாம். நாம் மலையேறும் போது பார்த்திங்கன்னா இந்த 2 சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். லைக் டீ ஷாப், ஜூஸ் ஷாப், ஸ்நாக் ஷாப் எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி ஜூஸோ இல்லை டீயோ எடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2300 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 1200 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாமல் நிறைய ஜூஸோ டீயோ எடுத்துக்கோங்க. இப்போ நாம் அப்படியே நம்மளோட ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணலாம். 2 சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப விஷுவல்ஸ் நல்லா இருக்கும். 2 சைடும் வந்து உங்களுக்கு நிறைய மான், அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு அணில் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நாங்கள் போகும்போது எடுத்த ஒரு விஷுவல்ஸ் இதெல்லாமே மான்லாம் ரொம்ப கிட்டவே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஏன் நைட்டில் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சிறுத்தையோட நடமாட்டம் இந்த ரூட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நைட்டில் 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் இந்த நடபாதையில் எழுதுறதுக்கு வந்து நமக்கு பெர்மிஷன் கிடையாது. இந்த மலைப்பாதையில் நீங்கள் நடந்து போகும்போது நீங்கள் ஒரு பிலோ 5 years கிட்ஸ் கிட்ட வரீங்க அப்படின்னா உங்கள் கண் பார்வையை குழந்தைங்க மேலே ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். பிகாஸ் இங்கே இருக்க அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக ஹண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது குட்டி குட்டி குழந்தைகள் அப்படி தான். பிகாஸ் பெரியவங்க மேலே அவங்க பெருசாக அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அவங்க ரொம்பவே கீனாக வந்து சின்ன குழந்தைங்க மேலே தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாம் கவனமாக இல்லைன்னா நமக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்க கூப்பிட்டு வரவங்க இல்லை வயதானவங்களை கூப்பிட்டு வரவங்க கொஞ்சம் கவனமாகவே இந்த ரூட்டில் க்ராஸ் பண்ணணும். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே மான்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து நிறைய ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட் வந்து மான்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹெல்த்துக்கு அக்செப்ட் பண்ணுன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சருக்கு நாம் சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். பட் வைல்ட் அனிமல்ஸ்க்கு அவங்களோட நேச்சர், அவங்களோட ஃபுட் பிஹேவியர் வேறுன்றதுனால அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஃபீட் பண்ணுறதோ இல்லை வந்து அடிஷ்னலாக அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதையோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இயல்பாக ஒரு காட்டில் மேய வேண்டிய மான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டால் அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகி அகைன் அந்த வால் பக்கத்துலேயே வந்து நின்று எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து பப்ளிக் நாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது போக்கில் வந்து கிடைக்கிற ஃபுட்டு நம்ம நேச்சர் கொடுத்த ஃபுட்டை வச்சு அது வந்து அதோட லைஃப்பை ரன் பண்ணிக்கும். நாங்கள் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் இந்த ஸ்டெப்ஸை வாக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 80% ஸ்டெப்ஸ் கிட்ட கவர் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு
ஃப்ளாட் சர்ஃபேஸ், அப்புறம் ஒரு 5 ஸ்டெப்ஸ், அகைன் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், அகைன் ஒரு 3 to 4 ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாகவே போகிற ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 2700 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 850 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஒரு 850 ஸ்டெப்ஸ் தானே, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த 850ன்றது ரொம்ப டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம போகிறதே வந்து ஒரு 3-4 ஸ்டெப்ஸ் கிராஸ் பண்ணுறோம், அகெயின் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஒரு 3-4 ஸ்டெப்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணால் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது ஒரு 50 to 70, 80 அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நாங்கள் இந்த மலை ஏற்றத்தில் போகும்போது ஒரு அரிதான மலபார் ஜெயிண்ட் அணிலை பார்த்தோம். அந்த அணில் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதோட சேட்டைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒருத்தங்க தேங்காய் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அணில் வந்து மேலே இருந்து ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அணில் வந்துட்டு அது எல்லாமே எடுத்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்க முடியும். அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மலையேறும் போது டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வைல்ட் அனிமல்ஸ் நீங்கள் பார்க்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ பகலில் போகும்போது இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம், அந்த நேச்சர் பார்க்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் பகலில் போகும்போது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மார்னிங் போகிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் வெயில் கம்மியாக இருக்கும், உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகாது. இதே நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போகிறீங்கன்னா உங்களோட சன்னோட ரிஃப்ளெக்ஷனால் உங்கள் பாடி சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகும், உங்களுக்கு எனர்ஜி டோட்டலாக ட்ராப் ஆகும். அதனால் இந்த மாதிரி கிளைம் பண்ணுறது ஏர்லி மார்னிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கோத்தா மண்டபம்ன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 2830 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரோடு பேரலாக இந்த ரோடு பார்த்திங்கன்னா திருப்பதியிலேருந்து பஸ்ஸஸ் எல்லாமே கீழே போகிற கீழ் வழிபாதை, இந்த வழிபாதையில் தான் நம்ம எல்லாமே போவோம். ஸோ கொஞ்சம் தூரம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் தான் நடந்து போவோம். ரோடோட பேரலல் வாக்வேயில் தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ரோட்டில் போகும்போது ரொம்ப கவனமாக க்ராஸ் பண்ணி போனோம். பிகாஸ் இங்கே பஸ்ஸஸ் எல்லாமே வந்து கீழ் நோக்கி வந்துட்டுருக்கோம், நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கீழ் நோக்கி வர பாதையில் பார்த்திங்கன்னா பிரேக் ஃபெயிலியர்ன்றது நிறைய வண்டியில் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக போகிறது நல்லது. இப்போ நம்ம மொகாலிமிட்டா கோபுரம் கிட்டே வந்துட்டோம். இதுதான் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமாக இருக்க பெரிய கோபுரம் இந்த ரூட்டில். இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் ஆர் ஜூஸ் என்ன குடிக்கணும் அப்படின்னா இந்த டீ ஷாப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோவில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்ஸ் ஜோன் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டி போட்டு தான் நடப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்பெஷலாக அவங்க ஒரு வேண்டுதலாக வச்சு இந்த ஸ்டெப் ஃபுல்லாகவே முட்டி போட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3100 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 450 ஸ்டெப்ஸ் இருக்குது. வாங்க இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ஜேர்னிக்கு அப்புறம் இப்போ நாம் ஆல்மோஸ்ட் 3500 ஸ்டெப்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம டோட்டலாக இந்த மலைப்பாதை ரூட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப பேரலல் ரோடு தான். நான் சொன்ன மாதிரி 1 or 2 ஸ்டெப்ஸ் இருக்கும், அகெயின் ஒரு பேரலல் சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஏரியாவெலாம் க்ராஸ் பண்ணி வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். ஸோ இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது நிறைய பேர் நிறைய விதமான வேண்டுதல்கள் பண்ணுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா சில பேர் குங்குமம் ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து வச்சுட்டே வருவாங்க. ஒருத்தர் சில பார்த்திங்கன்னா கற்பூரம் வச்சு ஒரு ஸ்டெப்லேயே ஏற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி மஞ்சள் வச்சுட்டு வருவாங்க. சில பேர் முட்டி போட்டுட்டு ஒரு சர்டைன் ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்து வருவாங்க. சில பேர் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தவங்க பண்ணுவாங்க. இப்போ நாம் பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டெப் 3550 ஸ்டெப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங் பூஜை ஒன்று வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன கடை இருக்கும். அந்த கடையில் தேங்காய் கற்பூரம் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களோட ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பூஜையை பண்ணிவிட்டு வந்து நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகலாம். இல்லைனா வந்துட்டு இங்கேயே வந்து ரெஃப்ரெஷிங் பாத்ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களோட ஃப்ரீ தர்ஷன் லைனுக்கு நீங்கள் இங்கேருந்து போகலாம். இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் கிட்ஸ்க்கு ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ தர்ஷன். ஸோ நீங்கள் நார்மலாக பஸ்ஸஸில் வந்தாலும் சரி, இல்லை ஸ்டெப்ஸில் வந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரீ தர்ஷனில் போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ தர்ஷனுக்கு ஒரு செப்பரேட் ஒரு வே இருக்குது. நீங்கள் அந்த வேவை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா குடோன் ஃபஸ்ட்டு வந்து இந்த குடோன் சொல்லுவாங்க. குடோனுக்குள்ள உங்களை வந்து ஒரு 8 to 10 hours பேஸ்ட் ஆன் த க்ரௌட் வந்து அவங்கள லாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா
நமக்கு ஆன்லைனில் வந்து 300 ருபீஸ் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோரே நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிக்கெட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியும் வந்து குயிக்காக வந்து தர்ஷன் பார்த்துட்டு போக முடியும். ஸோ 300 டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். பட் அதோட டிக்கெட் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் ஸ்ரீனிவாசா டெம்பிளில் டிக்கெட் எடுக்க மிஸ் பண்ணதுனால நாங்கள் ஃப்ரீ தர்ஷனில் தான் போகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃப்ரீ தர்ஷனுக்கு நாங்கள் எந்த லைன் பார்த்து அந்த லைனுக்கு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் கிட்டே நாங்கள் குடோனில் இருந்தோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 1 ஹவரில் வந்து நாங்கள் வந்து பெருமாளை பார்த்துட்டு அங்கே இருக்க லட்டு கவுண்டரில் லட்டு வாங்கிட்டு அகெயின் சென்னைக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மாதாவரத்துக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் திருப்பதி திருமலையிலேருந்து மேலேருந்தே சென்னைக்கு ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்குது. ஒரு 290 ருபீஸில் நாங்கள் அகெயின் வந்து மாதாவரம் ரீச் பண்ணிட்டோம்.